ஏன் தமிழ்நாட்டில் சினிமாக்காரவங்க அரசியலுக்கு வராங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே நாங்கள் எல்லாருமே நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தோம். எல்லாருமே ரஜினிகாந்த் ஆகிட முடியுமா? நம்ம ஏரியாவில் நம்ம தான் கிங்கு. ஆக்சுவலாக டைரக்டர் பா ரஞ்சித் வந்து அந்த ரெவல்யூஷனை வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சு விட்டாரு. நான் யாருன்றது வந்து என்னுடைய சாதியை என்னுடைய உணவை தீர்மானிக்காது, என்னுடைய வேலை தான் தீர்மானிக்கும். தனுஷ் சார் பற்றி சொல்லுங்கள். ஆக்டர் தனுஷ், டைரக்டர் தனுஷ். ஆரம்பத்தில் இருந்த அந்த ஃபஸ்ட்டு பொல்லாதவன், அதுக்கப்புறம் ஆடுகளம் டைமில் இருந்த வெற்றிமாறன் சார் பற்றி தெரியாத விஷயங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கல அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வட சென்னையில் இருக்கிற அந்த செந்தில் அந்த கேரக்டர் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் கேரக்டர், அதுக்கு ஒரு தனி ஸ்டோரி லைனே இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு இது வந்துச்சு, அவர் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ப்ளர் பண்ணிட்டு ஒரு ரீஷூட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 3 நாள் ரீஷூட்டுக்கான காசு சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 6 மாதம் ஆயிடுது. இல்லை நான் மறுபடியும் சினிமா பண்ணுவேனான்றதே வந்து எனக்கு நான் அந்த கேள்விக்குள்ள முதல்ல எனக்கு அதுக்கு ஒரு நேரம் வேணும். இன் அண்ட் அவுட் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சங்கர். இன்னைக்கு நம்ம கூட ஜூஸ் மெலோஜி படத்துடைய டீம் தான் இருக்கிறாங்க. ஐ மீன் கரெக்ட் தானே? ஜூஸ் மெலோஜியா மெல்லிசை அப்படின்னா மெல்லிசை ஃப்ரெண்ட்ஸில். ஸோ மெல்லிசை படத்துடைய டீம் தான் இருக்காங்க. ஸோ வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சார். இப்போது மெல்லிசை படம் Jan 30 இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி ப்ரெஸ் சைட்லேருந்தும் நல்ல ரிப்போர்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. பல நாள் கனவு. இது ஆக்சுவலாக என்னுடைய முதல் படம். ஸோ அது அப்படியே கொஞ்சம் ஒரு லாங் பீரியட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து நான் எதிர்பார்த்த இடங்கள்லாம் வந்து எமோஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி வரும்போது அதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு டைரக்டருக்கு? அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மூமெண்ட் இது. ஓகே. இப்போது நமக்கு போஸ்டர் பார்க்கும்போதே ஒரு பயங்கர ஃபீல் குட்டான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடுது. ஸோ இந்த ஒரு காஸ்டிங் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு மெல்லிசை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க படத்தை? இந்த கதையை எழுதும் பொழுது எனக்கு வந்து இந்த கதைப்படி அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பிடி மாஸ்டர். ஸோ அதே மாதிரி அவர் ஒரு ஸ்டேஜில் பாடுற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு சாஃப்டான ஒரு அப்பா, ஒரு ஃபேமிலி மேன் அப்படின்ற ஒரு இவ்வளோ பரிணாமங்கள் இருந்துச்சு, இவ்வளோ டிமென்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுக்கு யார் அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு வந்து கிஷோர் சார்கிட்ட அந்த பிடி மாஸ்டருக்கான அந்த ஒரு ஃபிசிக் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ ஹரிதாஸ் படமாக இருக்கட்டும், இல்லை ஆஃப்லைனாக யூடியூப்பில் வந்து சார் ஃபேமிலியோட இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருப்பாரு அவங்க ஃபார்மில் இருந்து. ஸோ அதில் அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும். ஸோ அது வந்து அந்த இன்னொரு பரிணாமத்துக்கு ரொம்ப அந்த டைமென்ஷனுக்கு வந்து ரொம்ப அழகாக பொருந்துச்சு. ஸோ இந்த 2 விஷயமுமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றப்ப நான் சாருக்கு ஃபோன் பண்ணி தான் அப்ரோச் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சார்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோனில் ஒரு சின்ன நரேஷன் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க பெங்களூர் போய் ஒரு டீட்டெயில்டாக ஒரு நரேஷன் கொடுத்தேன். சார் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சொல்லிவிட்டு ஆக்சுவலாக இந்த கதை வந்து 2 டைம் லைனில் நடக்கும், கிட்டத்தட்ட 6 years அப்பார்ட். ஸோ இந்த கதையில் சார் ராஜன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவங்க மேம் சுபத்ரா வந்து வித்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அதே ஸ்கூலில் வந்து மேக்ஸ் டீச்சராக இருப்பாங்க. இவங்களுக்கு 2 பசங்க. ஸோ இந்த பசங்க வளர்ந்த பிறகும் இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகும். ஸோ அந்த வெயிட் பண்ணி அந்த கதையை நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு 6 years வெயிட் பண்ணி அந்த கதையை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி இப்போ மக்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர் மேம். இப்போது இதில் ஒரு டீச்சர், நீங்கள் நமக்கு டீச்சர்னாலே அந்த ஏஞ்சல் தான் வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வராங்க. அடுத்து இந்த ஒரு டீச்சர். ஸோ இந்த படத்தில் அவங்களோட கேரக்டரை பற்றி சொல்லுங்கள், என்ன மாதிரி மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு. இந்த டீச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது ஏஞ்சல் டீச்சர். இதில் என்ன ராட்சசியா? அழகான ராட்சசி. அழகான ராட்சசி. ஓகே. படத்தில் அதை வச்சுருந்தேன் நான். ஆக்சுவலாக ஒரு சீனில் சார் பிடி மாஸ்டர் பசங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிடி மாஸ்டர். ஸோ அவங்க கேட்பாங்க, உங்கள் அண்ணி வந்து தேவதையா இல்லை அழகான ராட்சசி அப்படின்னு. ஸோ அவர் வந்து அழகான ராட்சசி. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ராட்சசியாக கொஞ்சம் அழகாகவும். இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். இட் வாஸ் லைக் எனி உமன் ஜக்லிங், அது ஃபேமிலி, அவங்களோட ஜாப், அப்புறம் பசங்களை மோட்டிவேட் பண்ணுறது. இட் வாஸ் நிறைய பேர் இதை கனெக்ட் பண்ண முடியும். லைக் உமன், இன்றைக்கி ஒர்க்கிங் உமனுக்கு இது கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த
இது எல்லாமே வந்து அந்த ட்ராமா ரொம்ப க்யூட்டாக எடுத்திருக்காங்க. கிஷோர் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஐ ஒர்க் வித் இன் வட சென்னை இல்லையா, அது வட சென்னை முடிச்சு என்ன ஒரு 2 years கழிச்சு தான் இது போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வேற டிஃப்ரெண்ட் ஜானர். ஆக்சுவலாக வட சென்னையில் இவங்க ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வட சென்னையில் வந்து இது எனக்கு சார் பர்சனலாக சொன்னது. ஸோ வட சென்னையில் இருக்கிற அந்த செந்தில் அந்த கேரக்டர் இருக்காங்களே, அவங்க ஒய்ஃப் கேரக்டர், அதுக்கு ஒரு தனி ஸ்டோரி லைனே இருக்கான், நிறையா இருந்துச்சான். ஸோ அது எல்லாமே எடிட்டில் போயிருக்கு. ஸோ நாங்கள் மீம் பேஜஸில் வந்து இந்த படத்தை பற்றி போடுறப்ப கமெண்ட்ஸ் என்னவாக இருந்துச்சுன்னா, பேரலல் யூனிவர்ஸில் செந்திலும் அவங்க ஒய்ஃபும் இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நோ, செந்தில்னா என்ன ராஜனை போட்டு வந்து இங்கே ஜாலியாக இருக்கிறாரு அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ அங்கே மிஸ் ஆன அந்த எமோஷன் இருக்கு இல்லையா, வட சென்னையில் இவங்களுக்குள்ள நிறைய ஒரு சாங் கூட இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே மிஸ் ஆனது இங்கே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. பேரலல் யூனிவர்ஸ் தான். ஓகே சார், இந்த மாதிரி மீம்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? அது நம்ம ரொம்ப நாளாக பழகி இருக்கிற விஷயம் தானே. இப்போ கதை படிச்சுட்டு இருந்தோம்ல முன்னாடி எல்லாம். ஸோ கதையை படிக்கும்போது நம்ம அந்த உலகத்தை நம்மளே உருவாக்குவோம். ஸோ அது அப்படிதான் இப்போவும் அவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்காங்க ஜனங்க, அவ்வளோ லைவாக இருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். ஓகே, இட்ஸ் வெரி நைஸ் திங். ஓகே, இப்போது இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பிடி சாராக இருக்கீங்க. அதை தாண்டி இப்போ வெளியே இருக்கிற மக்களுக்குமே வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே உங்களோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஒவ்வொரு படத்தோட கேரக்டருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பீங்க, மக்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் நீங்கள் உங்களை எப்படி ரெடி பண்ணிக்கிறீங்க? அப்படியே அதை தவிர அந்த கேரக்டரில் உங்களை தவிர அதை யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறீங்க. ஸோ ஒவ்வொரு ரோலுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க? நான் ஒன்றும் பண்ணலாம், பெரிய சோம்பேறி. அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. யார் எழுதுவாங்களோ அதை அவங்க தான் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக நடி அது எல்லாமே டிசைட் ஆகிருக்கும்ல. ஸோ எப்படி இருக்கும் இந்த கேரக்டர், எப்படி இருக்கும், எப்படி பேசுவோம், என்ன பண்ணும், அதுக்கு ஒரு கதை இருக்குது, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, எல்லாமே வந்து டிசைட் ஆகிருக்கும். ஸோ ஜனங்களுக்கு பிடிக்குங்கிறது ஜனங்களுக்கு நான் இல்லை, அந்த கேரக்டர் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து செல்வம் வந்துருச்சு. செல்வமே வந்து ரொம்ப எனக்கே பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஸோ அப்படி ஒரு நல்ல வில்லன் ஒரு பேர் வந்துருச்சு. ஸோ அப்படி ஒரு நல்ல வில்லன் தான் பார்க்க விரும்புகிறாங்கல்ல ஜனங்க. அதனால இந்த கேரக்டர் மூலிமா நான் என்ன பிடிக்கும். இப்போ நீங்கள் பர்டிகுலராக அந்த கேரக்டர் பற்றி சொன்னதுனால நான் கேட்குறேன் சார். இன்றைக்கி நம்ம வெற்றிமாறன் சார் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் வெற்றிமாறன் சார் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு வந்து இந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த ஃபஸ்ட்டு பொல்லாதவன், அதுக்கப்புறம் ஆடுகளம் டைமில் இருந்த வெற்றிமாறன் சார் பற்றி தெரியாத விஷயங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம் சார். ஆரம்ப காலகட்டத்தில் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கார், எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஸோ அவர் அப்படியே தான் இருக்கார். அவர் இன்ட்ரெஸ்ட், அவரோட கியூரியாசிட்டி, அதில் தெளிவு எல்லாமே வந்து ஒவ்வொரு படத்துலையும் தெரியுது. ஸோ ஜனங்களோட இன்னும் அவரோட ஃபில்ம்ஸ் மூலியமாக எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கம்யூனிகேஷனை விட ஆடியன்ஸ் கூட அவரோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவரோட ஃபில்ம்ஸ் மூலியமாக, அண்ட் இன்டர்வியூஸ், அவரோட லைஃப் மூலியமாக ஸோ பீப்புள் நோ மோர் அபவுட் வெற்றிமாறன் தேன் மீ. ஓகே, அவங்களுக்கு தான், ஜனங்களுக்கு தான் நிறைய தெரியும். கரெக்ட். ஓகே சார், நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இங்கே சார் வந்து ஆல்ரெடி ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னாலுமே இப்போது டைரக்ஷன் வைஸ் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டேரக்டராக இவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சம்திங் இவர்கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை பார்த்து நான் வேந்தன்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லலாம் சார். இங்கே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சினிமா பண்ணுறேன், நான் டைரக்ட் பண்ணுறேன், ப்ரொடக்ஷனும் நானே மேனேஜ் பண்ணுறதுனால வரதுக்கு ரொம்பவே என்னென்னா அது பைத்தியக்காரங்களாக இருக்கணும், அவ்வளோ பேஷன் இருக்கணும். ஸோ அவ்வளோ பேஷன் இருக்கும்போது யூ கான்ட் சே நோ டு someone who has so much passion about films. ஸோ அது இல்லாமல் வந்து ரொம்பவே வெரி சாஃப்ட் ஸ்டோரி இது. ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு சினிமானாலே நம்ம வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இல்லாத ஒரு உலகத்தை எதிர்பார்க்குறோம். ஸோ ஒரு ட்ரீம் வேர்ல்டு எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப சட்டில் எமோஷன்ஸ், பியூட்டிஃபுல் எமோஷன்ஸ், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ், அவங்களோட அது எப்படின்னா நிறைய லேயர்ஸில் இருக்கும். நீங்கள் மெதுவாக இந்த படத்தை பார்த்து ஓப்பன் மைண்டில் வந்து உட்காந்து ஏதோ டைரக்டர் சொல்ல போகிறாரு, எங்கள் கூட ஏதோ கான்வர்சேஷன் நடக்கிறது உட்காந்து பார்த்தா நிறைய லேயர்ஸ் தெரியும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி 2 பேர் வேலை செய்கிறாங்க அந்த வீடை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அவங்க ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அவங்களும் ஒரு லோடை வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க, அவங்க பாஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸை எப்படி டிசைட் பண்ணுறது, அவங்களோட ட்ரீம்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதையும் உடச்சி எப்படி அவங்க ட்ரீம்ஸை நோக்கி போகிறாங்கிறதா. இதில் ஃபைனலாக வந்து யாரும் எதுவும் சாதிக்க போகிறதில்ல, அது சாதிக்கிறதும் இன்டென்ஷனும் கிடையாது.
ஸோ நமக்கு பிடிச்சதை பண்ணுறது மட்டும்தான். Which is very beautiful. That's what I felt was very beautiful about this film. ஓகே, சூப்பர் சார். சார் இப்போது மெல்லிசை அப்படிங்கிறது தான் படத்துடைய டைட்டிலே உள்ள நிறைய பாட்டெல்லாம் இப்போ ராஜா சார் பாட்டெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு அந்த காப்பிரைட் சம்பந்தமான விஷயங்கள் அதுக்கான ப்ராசஸ் எப்படி போச்சு, அது எல்லாமே சால்வா, அதுக்கான ப்ராசஸ் எப்படி? அது எல்லாமே சால்வ் தான். ஆனால் அந்த படம் ஆரம்பிக்கிறப்ப நான் சொன்னது ரொம்ப லாங் பேக் ஆரம்பித்த ஒரு படம், 2018 நாங்கள் ஆரம்பித்த ஒரு படம் அது. அந்த டைமில் இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் இந்த அளவுக்கு வீரியமாக இல்லை. ஸோ எனக்குமே தெரியாது. நான் வந்து ராஜா சாரோட ஒரு பெரிய ஃபேன், அவருடைய பாட்டு எப்பயுமே நான் கேட்டுட்ருப்பேன். ஸோ அப்போ நான் ஒரு சிங்கர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வைக்கும்போது அவருடைய சாங்ஸை மிகுதியாக வச்சேன். எனக்குள்ளே இருந்த ரசிகன் வந்து அவருடைய சாங்ஸை மிகுதியாக ஒரு ஸ்டேஜில் பாடுற மாதிரி வச்சேன். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த காப்பிரைட் இஷ்யூ அப்படியே பயங்கர பூதாகரமாக ஆகி ஆனப்போ தான் எனக்கு வந்து அடி விழுவ ஆரம்பிச்சிது. அது அடி விழுந்து ஆனால் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே ப்ராப்பராக ராஜா சார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கியிருக்கோம், சம்மந்தப்பட்ட மியூசிக் லேபிள்ஸ்கிட்டையுமே பர்மிஷன் வாங்கியிருக்கோம், காசு கொடுத்து அதை முறையாக காப்பிரைட் வாங்கியிருக்கோம். அதையும் மீறி ஏதாவது வந்துச்சுன்னா ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்குது. சூப்பர் சார். அப்போது பிளான் பண்ணி வச்சுருந்ததில் ஏதாவது பாட்டு கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்துதா? ஆமாம், அதுதான். இப்போ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நான் ஷூட் பண்ண படத்தில் 23 மினிட்ஸ் போயிடுச்சு. நிறைய அந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தடே அவர் அந்த கதையோட நகர்தலே வந்து அந்த பாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. எனக்கு அவர் ஒரு சிங்கர் அப்படின்றப்ப அந்த கதை கான்வர்சேஷன்ஸ்குள்ளே தான் அந்த சாங்ஸு அப்படின்னு. ஸோ இப்போ அவர் படுத்துட்டு பாரு, பொண்ணு வந்து பக்கத்தில் படுத்துட்டு எனக்கு வந்து ஒரு பாட்டு பாடுங்க தூங்குறதுக்கு அப்படின்னும் அவர் கண்ணே கழிமானே பாட்டு பாடுவார். ஸோ எங்களால் இப்போ அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வேறு ஒன்றா மாற்றிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கதைக்குள்ளேயே இருக்கிறதுனால அது இல்லாமல் நிறைய எடிட்லேயும் போயிடுச்சு, நான் எடுத்துட்டேன். ஸோ அப்போ அதை எடுத்துகிட்ட பிறகு எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 23 மினிட்ஸ் ஆஃப் மூவி போயிடுச்சு அப்படின்றப்ப ஸோ அதுக்குள்ளே மறுபடியும் நான் இந்த படத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அதை சரி பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப கடினமான ஒரு ட்ராவல் தான் எனக்கு. ஸோ ஆனால் அது கடந்து வந்துட்டேன், ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். ஓகே, பட் ஆனால் இப்போ ஒவ்வொரு டேரக்டருக்குமே ஒரு படம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்தில் வந்து நான் அந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி 23 மினிட்ஸ் கிட்ட கட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் இதுதான்ப்பா சொல்ல நினச்சேன், நான் சொல்ல நினச்சதை வந்து கரெக்டாக கன்வே பண்ணிட்டேன், அது இது வரைக்கும் படம் பார்த்தவங்களுக்கும் கரெக்டாக ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அது கன்வே ஆயிடுச்சு. நான் ஆடியன்ஸ் கிட்ட அந்த அப்ளாஸும் அந்த இதுவும் பார்க்கும்போது எல்லோரும் ரொம்ப எமோஷ்னலாக அழுதுட்டாங்க எல்லாருமே. ஸோ அப்படின்றப்ப அது கன்வே ஆகிடுச்சு. ஸோ அந்த வேலையை நான் சரியாக செஞ்சுருக்கேன்றதுல நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன். ஆனால் அது போனதில் எனக்கு வருத்தம் தான். பட் அது வந்து என்னையும் மீறிய ஒரு விஷயம், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இவ்வளோ பெரிய லீகல் ஒரு பெரிய மியூசிக் லேபிள்ஸு ஒரு மாஸ்ட்ரோ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு லீகல் இஷ்யூக்குள்ளே நான் வந்து ஐ எம் நோபடி. ஸோ நான் வந்து ஒதுங்கி போகிறது தான் என்னுடைய ஒரு முடிவாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை எடுத்துட்டேன். பட் ஆப்வியஸ்லி எவ்ரி திங் ஸ்கூல் நல்லா ஜாலியாக இருக்குது. எல்லாருக்குமே அது பெரிய வருத்தம் தான். நானும் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன். இளையராஜா சார் பாட்டெல்லாம் நான் பாட போகிறேன் இந்த படத்தில், நடிக்கவோ பாட போகிறேன் இல்லை, பாடுற மாதிரி நடிக்க போகிறேங்கிறதே வந்து இட் வாஸ் சச் அ சாட்டிஸ்ஃபைங் ஃபீலிங். ஓகே, வருத்தமாக தான் இருக்குது. பட் ஃபைனலி அகேன் ஸோ ஒரு ரசிகன் எங்கே நிற்கிறாங்கிறது தெரியுது ஈக்குவேஷனுக்குள்ள. ஆனாலும் நம்ம ரசிக்கிறோம். That's how art has lived all these days. Art is still inspiring people. ஸோ ஆர்ட்டுங்கிறது வந்து எப்படி நம்ம லைஃபுக்குள்ளே இருக்கும் ங்கிறது இதில் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த விஷயம்லாம் அப்படியே இருந்திருந்தா நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசியிருப்பாங்க. ஓகே, பேசும்போதே தெரியுது ராஜா சாருடைய ஃபேனாக எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறது. ராஜா சாரோட பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நீங்கள் சொல்லுங்கள். நிறைய ஒன்றும் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக இது ரொம்ப டஃப்பான ஒரு இதுதான். எனக்கு பேசவே பயமா இருக்கு. இதுக்கு ஏதாவது காப்பிரைட் இஷ்யூ அந்த மாதிரி பயமா? இல்லை அப்பாவோட பேஸ் பண்ணியிருக்காரு. நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. என்னன்னா உதாரணத்துக்கு இவர் ஒரு ரூமில் தான் பாடுவார் அவங்க வீட்டில். அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பழைய டேப் ரெக்கார்டர் அந்த கெசட்ஸ்லாம் வச்சு அந்த ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் அவர் பாட்டு கேட்டு இது பண்ணுற மாதிரி. ஸோ அந்த இடத்த அழகாக டிசைன் பண்ணியிருப்பார். அவருக்கு பிடிச்ச சிங்கர்ஸ், மியூசிக் டைரக்டர் ஃபோட்டோஸ்லாம். ஸோ அதில் மிகுதியாக ராஜா சார் ஃபோட்டோ இருந்துச்சு.
ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு இது வந்துச்சு, அவர் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ப்ளர் பண்ணிட்டு ஆமாம், ப்ளர் பண்ணியிருந்தது அது. ஆமாம். ஸோ அந்த மாதிரி அது எனக்கு தெரியல எப்போ என்னவோ, அதனால தான் சொன்ன பயமாக இருந்துச்சு. ஓகே 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 மேம், இப்போது படம் பார்த்தவங்கலாம் வந்து இந்த குழந்தைங்களோட இதை பற்றியும் பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் நிறைய பேசுனாங்க. ஸோ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே இவங்களை வச்சு நீங்கள் நான் எடுத்துருக்கீங்க. இடத்துல இது கிளாரிஃபை பண்ணி ஓகே. நான் பயமாக இருந்துச்சுன்னு சொல்கிறது எதுக்குன்னா, இப்போ அவர் சைடில் வந்து அவருடைய கோரிக்கை, அவர் ஃபைட் பண்ணுறதுலாம் ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு பீரியடில் வந்து அவர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பழைய டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸ் அவங்க எல்லாமே வந்து இன்டர்வியூஸ் பார்த்ததுலேருந்து ஒரு படம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு படத்தை அவர்கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா, ஒரு 4 பாட்டு அதில் போட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு கொடுத்தாங்கன்னா சில்வர் ஜூப்ளி. ஸோ அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல ஒரு படம் நூற்றுக்கணக்கான படம் பண்ணி கொடுத்துருக்காரு. அது நிறையா அக்ரிமெண்ட் போடாமே பண்ணி கொடுத்துருக்காரு. பரவாயில்ல போய் ஜெயிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருக்காரு. ஸோ அது அக்ரிமெண்ட் போடாதனால அது லீகலாக அவர் வந்து வீக் ஆகிட்டார். ஸோ இப்போ அந்த மாதிரியான பாடல்களுக்கு தான் அவர் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. அது என்னோடது, அது என் பர்மிஷன் இல்லாமல் வெளியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவருடைய சைடில் வந்து அவருடைய போராட்டம் வந்து ரொம்ப நியாயமான ஒரு போராட்டம். ஆஸ் அ கம்போசராக அவர் அந்த பாட்டை ஓன் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக அவர் ஃபைட் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் நாங்கள் போய் தான் மாட்டிட்டோம். அவர் பாட்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த லீகல் ஒரு ப்ரொசீடிங் போயிட்டுருக்கப்போ எங்களுக்கு அது தெரியாமல் நாங்கள் தான் போய் மாட்டிட்டோம். அவர் மேலே எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஆக்சுவலி இந்த ஃபோட்டோவுமே என்னென்னா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் ஃபோட்டோவை வச்சு அவருடைய பழைய சாங்ஸை வந்து யூடியூப்பில் நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் அந்த ஃபோட்டோஸை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது அவருக்காக போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நான் எனக்காக போராடிட்டு இருக்கேன். இப்போ அவர் மேலேயும் தப்பு கிடையாது, என் மேலேயும் தப்பு கிடையாது. அதுதான் ஃபேக்ட். இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இதை நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. ஓகே சார், கட் பண்ணாமல் போட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களே கஷ்டப்பட்டு ஏதாவது லீகல் இஷ்யூ இல்லை சார், அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிடுறோம். மேம், நீங்கள் சொல்லுங்கள், அந்த குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ரொம்ப அதிகமாக பேசினாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க 2 பேருக்கா அம்மா கேரக்டரில் வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எப்படி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம். ரொம்ப இயல்பாக அவங்க குழந்தைத்தன உள்ள குழந்தைங்க. யூஸ்வலாக வந்து என்னென்னா, ஆக்டிங் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெச்சூர்டாக இருப்பாங்க சில சமயம். இவங்க அப்படி இல்லை. லைக் அவங்களோட வேலையை அவங்களோட விளையாடிட்டு ஸ்பாட்டில் அப்படி தான் இருந்தாங்க. அண்ட் டேக் அப்போ வந்து அண்ட் தேல் பி ஃபோக்கஸ்ட் அண்ட் அது ரொம்ப இயல்பாக தான் இருந்தாங்க. எதுவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள திணிச்சு இல்லை, எல்லாமே ரொம்ப ஃப்ளூடாக நடந்தது. தட் வாஸ் என்ஜாய் பண்ணி எல்லோரும் அந்த வீட்டுக்குள்ளே தான் எல்லாமே ஃபுல் டே நாங்கள் இருப்போம். ஸோ அண்ட் எப்போவுமே ஒன்றா இருக்கிறதுனால அந்த பாண்டிங்ஸ் வந்து டேக் அப்போ வந்து அது நேச்சுரலாகவே வந்துடுச்சு. we used to eat together. அது டேக் இல்லாதப்போ எல்லோரும் ஏதாவது கார்ட்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த எஃபோர்ட் போட தேவையில்லை. ஓகே சார், இப்போது படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபில்மாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி எல்லாரும் சைட்லேருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஆப்வியஸாக மக்களும் வந்து பெரிய படம் சின்ன படம் அப்படின்லாம் பார்க்காம படம் நல்லா இருந்தது அப்படின்னா அதை பயங்கரமாக கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது ரீசெண்டாக அதிகமாக ஒரு டேரக்டரும் சரி ஆக்டர் சைட்லேயும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரீரிலீஸ் படங்கள் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ ரீரிலீஸ் கல்ச்சர் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? தெரியல, அகேன் இட்ஸ் அ பிஸ்னஸ் ஆல்சோ. இல்லை, இது பணம் போட்டோம், பணம் சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறது தப்பே கிடையாது. பட் there should be a balance always. as an industry எல்லாருமே சர்வைவ் ஆகணும். ஒருத்தர் மட்டும் சர்வைவ் ஆனால் இண்டஸ்ட்ரின்னு இருக்காது. ஒருத்தர் மட்டும் இருப்பான், அது மொனோபலி ஆகிடும். ஸோ இப்போ இந்தியாவில் கார்பரேட்ஸ் எப்படி ஆகிட்டு இருக்கோம் அப்படி மொனோபலி ஆகிடும். அப்படி இல்லாமல் நிறைய பேர் இங்கே வாழணும், எல்லாருமே வாழணும். அட் த சேம் டைம் இது பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஆர்ட் ஃபார்ம் வந்து உயிரோடு இருக்கணும்னா எல்லா மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸும் இங்கே இருக்கும். சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறது. சின்ன படங்கள் எதுக்கு எடுக்கிறோன்னா அதோட இப்போது சினிமா ஒரு லார்ஜ் ஸ்கேலில் எடுக்கிறது. இப்போ காந்தாரன்னு ஒரு படம் எடுத்தாங்க, பெரிய ஸ்கேல். பார்ட் 2 வந்து பெரிய ஸ்கேலில் எடுத்தாங்க. இந்த கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம், பாகுபலி மாதிரி ஒரு படம் பெரிய ஸ்கேலில் எடுத்து பெரிய ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிற ஒரு மாதிரி படம். அப்படி பெரிய படங்கள் வர்றப்போ என்ன ஆகுறதுன்னா, பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க. பெரிய பட்ஜெட்டை வந்து ரிகவர் பண்ணணும்னா they have to sell for very high price. இப்போ இருக்கிறது நமக்கு மார்க்கெட்னா தியேட்டர்ஸ் குறைஞ்சிருச்சு. இப்போல்லாம் ஓடிடி வந்துருச்சு. ஓடிடிக்கு போனாங்கன்னா ஓடிடி வந்து கார்பரேட்ஸ், அவங்க ஒரு லிமிடெட் பட்ஜெட் தான் வச்சுருப்பாங்க. அந்த பட்ஜெட்லேருந்து மெஜாரிட்டி இவங்களே எடுத்துடுறாங்க. ஸோ அப்போது இருந்த மீதி பட்ஜெட்டில் தான் அடுத்தவங்க படம் பண்ண முடியும்.
ஸோ அதனால் வந்து ஷுட் பி அ பேலன்ஸ். அதை ரெகுலேட் பண்ண முடியாது. அங்கே தான் வந்து ஆடியன்ஸ் பிச்சிங் பண்ணும். ஆடியன்ஸுக்கு நமக்கு சினிமா உயிரோடு இருக்கணும் தான். ஸோ ஒரே மாதிரி படங்கள், ஒரே மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் வராமல் வேறு வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ், ஆனஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ். இப்போ வந்து நீங்கள் பட்ஜெட் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த பட்ஜெட்டை ரிகவர் பண்ணுறது தான் நம்ம எய்மாக இருக்கும் படம் பண்ணும்போது. எவ்வளோ ஆனஸ்ட்டாக இருந்தாலும் நான் ஃபில்ம் மேக்கிங் கிராஃப்ட்டுக்கு அது மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கோம், இவ்வளோ பட்ஜெட் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி அந்த லிமிட்டேஷன் நம்ம வேலை செய்யும்போது எவ்வளோ லாயலாக இருக்க முடியும் ஒரு ஸ்கிரிப்டுக்கு, ஆடியன்ஸுக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற ஃபிலிம்ஸ் வேணும்னா, ஆடியன்ஸ்க்காக படம் எடுக்கணும்னா, ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அந்த படத்தை எடுக்கணும்னா தே ஹேவ் டு கீப் த ஃபார்ம் ஆஃப் த ஆர்ட் ஃபார்ம் அலைவ். ஆடியன்ஸ் தான் வரணும். தியேட்டருக்கு வந்து சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணணும், சின்ன சின்ன படங்களை பார்க்கணும், எங்கே இருந்தாலும் போய் பார்க்கணும். கம்மி தியேட்டரில் இருந்தாலும் ஆட் ஷோஸ் தான் கொடுப்பாங்க சின்ன படங்களுக்கு. அந்த ஷோஸ்லேயும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணாதான் இந்த ஆர்ட் ஃபார்மை நீங்கள் உயிரோடு வச்சுக்கலாம், உங்கள் வாய்ஸை உயிரோடு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சின்ன சின்ன படங்கள் தான் ஆடியன்ஸோட வாய்ஸாக இருக்கும். யூஸ்வலி பெரிய பெரிய படங்கள்லாம் கார்பரேட் வாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்டாக போடுறாங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி சம்பாதிக்கணும், இந்த சீனு போட்டால் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா, அப்படி தான் பண்ணுவோம். பட் சின்ன படங்கள் வந்து பி மோர் ஆனஸ்ட் இன் வாட் எவர் தே ஆர் சேயிங். அது என்ன சொல்ல போகிறோமோ அதை வச்சு அதுக்கு ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பேசுவாங்க. அது பிடிக்கலனாலும் தேவையாக இருக்கிறது பேசுவாங்க. ஸோ ஆடியன்ஸ் ஷுட் பிச் இன் தாட். கண்டிப்பாக சார். சார் இப்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஆக்டர், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டைரக்டர், அண்ட் இந்த படத்தில் எடிட்டிங்கும் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி டாஸ்கிங் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அது எப்படி நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணம் நான் ப்ரொடியூசராக இருக்கனால செலவு மிச்சமாக. அது நான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நான் கிராஃப்டை கற்றுக்கிட்டேன். நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால அந்த கிராஃப்ட் கற்றுக்கிட்டேன். எடிட், சவுண்ட் டிசைன் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஆரம்பத்தில் ஒரு ஸ்டுடியோவில் சவுண்ட் டிசைனராக ஒர்க் பண்ணேன். அந்த கிராஃப்ட் இப்போ எனக்கு ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது யூஸ் ஆகுது, அவ்வளோதான். நான் வந்து இப்போ வெளியில் போனேன்னா ஒரு பட்ஜெட் இருக்குது, ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இப்போ நாங்கள் இவ்வளோ ரீவர்க்ஸ் பண்ணோம், இதுக்கெலாம் என்னால் பண்ணியிருக்க முடியாது. இப்போ நான்றப்போ ஐ ஹேவ் தட், எனக்கு அந்த ஒரு சுதந்திரம் இருக்குது. எனக்கு நீங்கள் சொன்ன மைண்ட்ஃபுல்லாக அந்த நீங்கள் கேட்ட மேட்டர் தான் ஓடினு. ஏன்னா நேற்று அன்றைக்கி ப்ரெஷ் ஷோலேயே பேசிவிட்டு யூடியூப் வீடியோ பார்த்தேன். எனக்கே காப்பி ரைட் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு. எனக்கே காப்பி ரைட்டர் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நான் யார், நான் ஒன்றுமே இல்லைங்க, நான் சாதாரணங்க, நான் ஒரு சாதாரண ராஜா சார் ரசிகன். எனக்கே காப்பி ரைட்டர், எனக்கு அதுதான் ஓடிட்டே இருக்குது சார். இல்லை அது தப்பே கிடையாது. பட் வந்து நம்ம வந்து ரொம்ப லெஸ் அவேர்னு நினைக்கிறேன் மேஸ் ஃபில்ம் மேக்கர். பிகாஸ் திஸ் இஸ் பிஸ்னஸ் ஃபைனலி. நம்மளும் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா டெஃபினெட்லி அதில் ராயல்ட்டிங்கிறது வந்து இருக்க தான் செய்யும். பட் நம்ம வந்து ரொம்ப எமோஷனல் ஆடியன்ஸ் இல்லை, அது ஒரு பிரச்சனை. இங்கே வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறோம், ரொம்ப பர்சனல் ஆகிடுறோம். ஸோ ராஜா சார் இப்போ நம்ம கன்னடாலையும் வந்து ராஜ்குமார் சார் இருந்தார், பெரிய ஸ்டார், அண்ணன் தான் கூப்பிடுவோம் நம்ம எல்லாருமே. ஸோ இவர் வெரி பர்சனல், அண்ணன் தான் நினைப்போம் நம்ம. அவரை வந்து அவர் ஆக்டர்னே நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அப்படி ரொம்ப எமோஷ்னல் ஆடியன்ஸ் நாங்கள்லாம். ஸோ இப்படி இருக்கும்போது கொஞ்சம் இந்த எமோஷனல் ஆடியன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப எமோஷனலாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷனே தப்பாக இருக்கும். நம்ம கேட்குறதே எமோஷனலாக. நம்மள மாதிரி ஒரு ஆடியன்ஸை பிஸ்னஸ் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணுறது நம்மளுக்கு அது ரொம்ப எமோஷ்னல். பட் அவங்களுக்கு வந்து இட்ஸ் எட்டனதர் ஃபிலிம், இட்ஸ் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு இடம் தான். ஸோ அவங்க ஏன்னா அவங்க சைடில் அவங்க தெளிவாக இருக்கணும் இல்லையா. இல்லாட்டி வரவங்க எல்லாம் வந்து அப்படி யூஸ் பண்ண விட்டாங்கன்னா அது அப்புறம் தட் இஸ் நோ, அது ஒரு இது இல்லைல்ல. அதான் நீங்கள் இந்த டேக்லைன் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓகே ஷுவர், கண்டிப்பாக. சார் இப்போது நீங்கள் ஆல்ரெடி தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ அவர் வந்து ஒரு டேரக்டர், ஃபுல் ஃப்ளெஜ்டாக இங்கே டைரக்ஷன்லேயும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறாரு. ஸோ அவருடைய படங்களும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நடிகராக அவர் கூட சேர்ந்து நடித்தது, இப்போ டேரக்டராக அவர் ஒரு சில படங்கள்லாம் கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ தனுஷ் சார் பற்றி சொல்லுங்கள். ஆக்டர் தனுஷ், டேரக்டர் தனுஷ் பற்றி. எப்பவும் ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஆக்டராக பார்த்துருப்பாங்க படத்தை. ஆக்டர்ஸுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆக்டரோட பாசிபிலிட்டிஸ் என்ன எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் மோஸ்ட் ஆஃப். ஒரு டைரக்டர் டெஃபினெட்லி ஒரு டைரக்டர் வந்து எல்லாமே விஷுவலைஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. பட் இன்னொரு இடத்துல நின்று அதை பண்ணுறது ஒன்று இருக்கு, இன்னொருத்தராக அதை பண்ணுறது. ஒரு கேரக்டர் நான் இமேஜின் பண்ணுறது ஆஸ் எ டைரக்டர் வேறு, ஒரு ஆக்டராக அதை பர்சீவ் பண்ணி அதை டெலிவரி பண்ணுறது அந்த ஆங்கிளும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அங்கேயும் நின்று பார்க்க தெரியும், உங்களுக்கு எங்கேயும் நின்று பார்க்க தெரியும். நம்பும்போது ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்டாக கிடைக்கிது. அண்ட் அவரோட கெரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி படங்களில் பண்ணியிருக்காரு, என்ன சாய்ஸ், ஒரு டேஸ்ட்னா எல்லாருக்குமே தெரியும்.
again அதான் நான் சொல்லணும். என்னை விட ஆடியன்ஸ் அவரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். இங்கே ஆடியன்ஸை கேட்டால் சொல்லிடுவேன். இந்த படத்தில் வந்து எமோஷ்னலாக பயங்கர எல்லாருக்கும் கனெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும்போது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? முக்கியமாக என்னென்னா அவங்க வந்து கனெக்ட் பண்ணுற விஷயங்கள் நிறையா இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ இட் கேரிஸ் தட் 3 ஜெனரேஷன் பற்றின ஸ்டோரி இல்லையா. அவங்கக்கிட்ட என்ன அவங்க கேரி, அது பர்டனா இல்லை கிஃப்ட்டோ எதுவாக இருந்தாலும் யூ கேரி தட் அண்ட் வாட் யூ வாண்ட் டு கிவ் டு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்க. ஸோ சிலது நம்ம விடணும், சிலது ஒர்க் பண்ணி பர்டனாக இருக்கிறத விடணும். அந்த ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கோம் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் அவங்க பசங்களுக்கு அவங்க என்ன விஷ் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் அவங்க மேலே சில விஷயம் திணிக்கக்கூடாது. அவங்களையும் ஒரு ஒரு அவங்களோட ஓன் பர்சனாலிட்டி என்னவோ அதுவும் வந்து அவங்க டெவலப் பண்ணுறதுக்கான இடமும் கொடுக்கணும். ஸோ இந்த ஜெனரேஷனோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்து நம்ம அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதுதான் நம்ம செய்யணுன்ற ஒரு கட்டாயத்துலேயும் இருந்தோம். பட் இன்றைக்கி வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்குள்ளே போயிட்டு நான் இது எனக்கு இது நடந்தது, இது என் பசங்களுக்கு நடக்கணுமா, நான் இதை வந்து அவங்க மேலே திணிக்கணுமான்ற ஒரு ஃபில்ட்ரு போட ஆரம்பிக்கிறோம். அண்ட் அதுக்குள்ளே நம்மளுக்குள்ளே நடக்கிற ஒரு போராட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது எப்படி பசங்கக்கிட்ட நம்ம கொடுக்குறோம், அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, இது எல்லாமே எல்லா ஃபேமிலியிலும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா. அது நிறைய பேர் ரிலேட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பர் பாயிண்ட் அவங்க சொன்னது. அது நல்லவேளை ஞாபகப்படுத்தினாங்க. அது என்னென்னா, இப்போ ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு அப்பாக்கோ ஒரு அம்மாக்கோ ஒரு கனவு இருந்திருக்கும் இல்லையா. நான் இதுவாகணும் அதுவாகணும். காலப்போக்கில் அவங்களுடைய சூழல்னால அது இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வேலை பார்க்க ஆரம்பித்தா அதுவே அவங்க லைஃப் ஆயிரும், குழந்தை பிறந்துருவாங்க. இப்போ அந்த குழந்தை ஒரு கனவு, நான் வேறு மாதிரி ஒன்று பண்ணணும், நான் ஒரு மியூசிஷியன் ஆகணும் இல்லை ஒரு பண்ணும்போது அவங்களுக்கு அது நம்பிக்கை இருக்காது. ஏன்னா அவங்க தோற்ற இடம் அது. ஸோ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். நீ போய் ஒழுங்காக படி, காசு சம்பாதிக்கிற வேலையை பாரு, இப்போ இல்லாட்டி ஒன்றும் பழக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் யாரோ ஒருத்தவங்க இதை உடைப்பாங்க. அதை இது எல்லாத்தையும் அவங்க குடும்பத்துக்கிட்ட போராடி வெளியில் போய் சமூகத்துக்கிட்ட போராடி ஜெயிச்சு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா அவங்களுக்கு இதோட வழி தெரியும், இவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த குழந்தை ஒன்று ஆசைப்படுதுன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆனால் இது பெரும்பான்மையான குடும்பத்தில் நடக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் கனவை தொலைச்சிட்டு வேறு ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க, ஒரு கிரிக்கெட். ஸோ ஆனால் ஒரு ஆக்டர் ஆகணும்னு, ஆனால் யாருக்குமே இது நடந்திருக்காது. ஸோ அந்த தலைமுறை, அதனால் படம் ஆரம்பிக்கிறதே அதை பல தலைமுறைகள் காணும் கனவுகள் கதைன்னு தான் போட்டிருப்பேன். ஸோ நம்மளுக்கு இருக்க கனவு தொலைஞ்சு போகுது, தலைமுறையாக தொலைஞ்சு போகுது. அது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் யாராவது ஒருத்தவங்க மீட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்படி யார் மீட் எடுக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தோட கதை. சூப்பர் சார். சார் சொன்னது ஆக்சுவலி ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட். இன்றைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், ஆனால் அதை அச்சீவ் பண்ணாமல் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்காக வேற ஒரு ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அப்போது அவங்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்கும், அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ரொம்பவே டஃப் அது. இப்போது நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு தான் நீங்கள் அதை முடிவு பண்ண முடியும். ஆமாம். ஸோ ட்ரீம்ஸ் இருக்குது எனக்குன்னு சொல்லி நான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் தள்ளி போட்டு நான் ட்ரீம்ஸை சேஸ் பண்ணி போகிறேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பார்க்கணும். தட்ஸ் ஹவ் இந்தியன் ஃபேமிலி செட்டப் ஹேஸ் பீன். இந்தியன் ஃபேமிலி செட்டப் வந்து அப்படி தான் இருந்திருக்கு. நம்ம எல்லாருமே எங்கள் முன்னோர்களும் அதுதான் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நாங்களும் அதுதான் பண்ண போகிறோம். எங்கள் பசங்களும் மோஸ்ட் ப்ராப்ளி அப்படி தான் பண்ணுவாங்க. இல்லைனா இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இதுலேயும் அப்படி தான் ஒரு ஜென்ரேஷன் வருது. which will just go after its dreams. என்னோட ட்ரீம் இது கனவு, என்னோட கனவு இதுதான் சரின்னு யோசிக்கிற ஒரு ஜென்ரேஷன். அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் நம்ம ஜென்ரேஷன். எனக்கு கனவு இருக்குது, ஆனால் அதை சேஸ் பண்ண முடியுமா இல்லையா தெரியாது. எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இது பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு கனவு இருக்குது, அதுவும் நான் ட்ரை பண்ணுறேன். நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன் எப்படின்னா இங்கேயும் போகிறோம் அங்கேயும் போகிறோம், எதுவும் கரெக்டாக பண்ண மாட்டோம். எல்லாமே நெகோசியேட் மாஸ்டர் தான். நாங்கள் எல்லாருமே அப்படிதான் இருந்திருக்கோம். நாங்கள் எல்லாருமே கேட்டால் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருமே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா ஒரு கில்ட் இருந்துட்டே இருக்கும். இது விட்டுட்டு நான் பண்றேன்னா இது அதுவும் வில்லனுக்கு சொல்லவே தேவையில்ல. பட் எங்களோட ஜெனரேஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு கனவை பர்சியூ பண்ணனா இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு கில்ட், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை கில்ட் ஏதோ ஒரு பக்கத்தில் இருந்துக்கிட்டே தான் ட்ராவல் பண்ணுவோம். இட்ஸ் நாட் ஃப்ரீ, இட்ஸ் நாட். அது தப்புன்னு கூட சொல்ல முடியாது. அதுதான் ரியாலிட்டி. ஸோ தட் வி ஹேவ் டு ஃபேஸ். நம்ம ஜென்ரேஷனோட ரியாலிட்டி அதுதான், நம்ம ஃபேஸ் பண்ணி தான். அண்ட் இது எந்த கனவு நம்ம பண்ணது, நம்ம வேலை ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு நடுவில் பேரண்டிங் வேறு பண்ணணும். நம்ம
கண்டிப்பா. இப்போ வந்து இந்த காலத்து பசங்களை ஃபேஸ் பண்ணணும். இந்த காலத்து பசங்க வேறே மாதிரி இருக்காங்க. அதுக்கு பார்த்தா அதுக்கு ஆட் பண்ணணும்னா எங்கள் பேரண்ட்ஸை ஃபேஸ் பண்ணணும். அவங்க வேறே மாதிரி இருக்காங்க. இந்த ஜெனரேஷன் நம்ம ஜெனரேஷன் இருக்குது. இந்த ஜெனரேஷன் சரியாக நடுவில் மாட்டின ஒரு கன்ஃபியூஸ்டான ஜெனரேஷன். ஆக்சுவலாக அந்த ஜெனரேஷன் கதை தான். கண்டிப்பாக அம்மா ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்க கேரக்டர் ஒரு மாதிரி இருப்பாங்க, நான் ஒரு மாதிரி இருப்பேன், எங்கள் அப்பா அம்மா ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா ஒரு மாதிரி இருப்பாங்க, பசங்க வேறையே மாதிரி வேற வேறையா இருக்கு. நடுவில் மாட்டினவங்க இவங்க எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்கிறத, எப்படி அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஹாப்பினஸை உயிரோட வச்சுக்கிறாங்க, ஒரு ஃபேமிலியை கூட வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு ட்ரீம் வந்து லைஃப்பை கண்டிப்பாக பாதிக்குது இல்லைங்களா? பாதிக்குது. ஆனால் we are okay with it நினைக்கிறேன். ஸோ அந்த பாதிப்போட நம்ம அந்த ட்ரீம் தான் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த பக்கம் போகிறோம். அதை எப்படியாவது அங்கே போய் எதுவும் சாதிக்கலனாலும், இப்போ எனக்கு வந்து ஃபில்ம் மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். கேமராவை சேர்த்து வச்சுக்கிறேன். அது பண்ண போகிறதோ இல்லையோ தெரியல, அதுலேயே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இவ்வளோ நாள் சம்பாதிச்சதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் திட்டுவாங்க, நீ எல்லா அதுக்கே செலவு பண்ணுற மாதிரி எவ்வளோ செலவு இருக்குது, வேறு எல்லாத்தையும் விட்டு அதுக்கு. ஸோ அதுலேயே சின்ன சின்ன ஹாப்பினஸ், சின்ன சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். இந்த ஜென்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஹாப்பினஸ் தேடுது, கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேடுது. நம்ம அப்படி இல்லை, அதை விட்டு கொடுத்துறோம். செல்ஃப் ரியலைசேஷன்ன்றது இட் வாஸ் ஒரு லக்ஸரியான ஒரு விஷயமா தான் நம்ம ஜெனரேஷன். இன்னைக்கு வந்து அதுதான், ஐ மீன் அடுத்த ஜெனரேஷனுக்கான பசங்களுக்கு அதுதான் இட்ஸ் த மெயின் திங். சுற்றி என்ன நடக்குதுன்றது அதுவும் கேரி பண்ணிட்டு போகணுன்றது கொஞ்சம் அந்த அவேர்னஸ் இருக்கலாம். சின்ன இந்த படத்தில் அதுதான், இந்த ரெண்டு பசங்களும் அடுத்த ஜெனரேஷன் பசங்களும் வளர்ந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க, இன்ட்ராஸ்பெக்ஷன். அது நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணேன், எங்கள் அப்பா எப்படி யோசிச்சுருந்தாங்க, எங்கள் அம்மா எப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க, எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க. ஸோ நாங்கள் பண்ண அதுதான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவை ஹேண்டில் பண்ண விதெல்லாமே மாற்றி அவங்க எங்களை ஹேண்டில் பண்ண விதெல்லாம் அது எல்லாத்தையும் மாற்றி வேறு மாதிரி இருக்கணும், நம்ம நல்ல பேரண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். ஆனாலும் இந்த பசங்களுக்கு நம்ம நல்ல பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ அவங்களும் மோஸ்ட் ஆஃப்லி அந்த ஜெர்னியை தான் எடுக்கும், அந்த ஜென்ரேஷன் வேறுன்றதுனால. ஸோ இட்ஸ் an interesting film about all these generations and how we handle. ஆனால் அந்த ட்ரீம்ஸ் அதுதான் நம்ம உணர்வு இல்லையா, அதுதான் நம்ம அந்த ஒரு சின்ன கனவை நம்ம துரத்திக்கிட்டே இருக்கோம்னா அதுதான் நம்ம, தட் இஸ் வேர் வி ஃபைண்ட் அவர் செல்ஸ். ஸோ அதில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் அந்த நம்ம ட்ரீம் ரிலேட்டடாக பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாப்பினஸ். அது உங்களை டிரைவ் பண்ணுறது அதுதானே. தட் இஸ் அங்கே தான் நீங்கள் நல்லா மூச்சு விடுவீங்க ஆக்சுவலாக. இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு மிஷின் மாதிரி அதை பண்ணுறீங்க காசுக்கு இதுக்கு அதுக்குன்ட்டு, அது ஒரு ரொட்டீன் ஆயிரும் நீங்கள் ரெகுலராக காசுக்கு அப்படின்னு. ஆனால் இது பண்ணுற அந்த ஒரு சின்ன மொமெண்ட் வந்து உங்களுக்கு உள்ளே போய் அடுத்து தங்கிடும். அதை நினச்சி பார்க்கும் போதும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா. அந்த மொமெண்ட்ஸ் தான் நிறையா இந்த படத்தில் இருக்குது. இதை கேட்டது பயனில் ஒரு கட்டத்தில் கேட்பாங்க, நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவர் அப்பவும் அப்படி தான் சொல்லுவார். இல்லை நீங்கள் வந்ததுலேருந்து இப்படி தான் கேட்டுருக்கீங்க, ஆனால் இப்போவும் அதான் சொல்கிறேன், என் பொண்ணுக்காக நான் பாட வந்தேன். ஆனாலும் அந்த பொண்ணு வந்து இட்ஸ் ட்ரிகா இவனோட ட்ரீமை சேஸ் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு தான் புஷ் பண்ணி விட்றேன். ஸோ இல்லை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் விட்டுறேன், இந்த வயசில் எதுக்கு நல்லா இருக்கிற ஒருத்தனை வந்து புஷ் பண்ணுவாங்க. ஒரு பாசிட்டிவாக இருந்து புஷ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இப்படி தட்ஸ் அ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலினா அதுதான். ஸோ ஒருத்தரோட ட்ரீம்ஸை புரிஞ்சுக்கிறது, ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷத்தை தேடுறது, இதெல்லாம் தட்ஸ் வை இந்த படம் வந்து ரொம்ப லைட்டாக, ரொம்ப செட்டிலாக, ரொம்ப ஹாப்பி. அது உங்களுக்கு இப்போ எமோஷனல் ஆகுதுன்னு கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு அந்த போராட்டம் தெரியுது. ஆமாம் ஆமாம். ஏன்னா நான் இன்ஜினியரிங் முடித்தேன், பட் ஆனால் எனக்கு இதில் மீடியாவில் ஒரு விஜி, அதுக்கப்புறம் சினிமாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறது இருந்தாலும் ஃபேமிலி சைட்லேருந்து ஏன் இது அப்படின்னு சொல்லும்போது அதை தாண்டி தானே நம்ம இது பண்ணி அவங்களுக்கு அவங்க போராட்டம். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கூடாதுன்றது ஒன்று. ஏன்னா அவங்க அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுருப்பாங்க அவங்க கனவை. ஸோ அதை நீங்கள் ஜெயிச்சு காட்டும் போது தான் அது ஒன்று இருக்குது தெரியுமா அவங்களுக்கு. நம்ம அப்பா அம்மா வந்து தோற்று போன இடத்துல பையன் ஜெயிக்கிறப்ப அவங்க அன்னைக்கு ஜெயிச்சதை விட ஒரு 100 மடங்கு அதிக சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு எங்கள் அப்பா வந்து அது ஜெயிக்கணுமான்னு ஜெயிச்சே ஆகணுமான்றது தெரியல. ஜஸ்ட் தி ஜர்னி ஆஃப் ட்ரையிங். உங்களுக்கு அதை அலோவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜெயிக்கணும், அதில் வந்து ஒரு ஆளாகணும்,
அந்த அளவுக்குலாம் ப்ரெஷர் போட்டுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கிறதே ஒரு ஹாப்பினஸ் தான். ஆமாம், சீரியஸாகவே ஆக்சுவலாக வந்து சொல்லி இந்த படம் நல்லா போச்சுன்னா எப்போ அது ஒரு நாள் வந்து இந்த அன்கட்டுன்னு ஏதாவது வெர்ஷன் வந்தால் அப்போ நான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் முன்னாடி ஒரு எண்ட் இருந்தது, இட்ஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். நான் இப்போவும் சொல்கிறேன், ஓகே, இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் அதுதான் அந்த ஜெயிக்கிறத வச்சு ஏதோ சாதிக்கிறத வச்சு அது அதை நோக்கி போகாது. இட்ஸ் அ ஜேர்னி. அதை நோக்கி போனோம்னாலே தட்ஸ் வை மியூசிக்ங்கிறது வந்து வெறும் மியூசிக், வெறும் கேட்குற மியூசிக் இல்லை நம்ம பாடுற மியூசிக் இல்லை. மியூசிக் இஸ் எவ்ரிவேர்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி மியூசிக் இஸ் இன் எவ்ரி திங். சும்மா நம்ம நடந்து போனாலே அது மியூசிக், அதுலேயும் ஒரு ரிதம் இருக்கும். ஸோ அப்படி ஏதோ ஒரு எனக்கு பிடிக்கிற விஷயத்த நோக்கி போகிறது தான். அப்படிதான் ஒரு எண்டிங் இருந்தது. ஆனா இதனால அவர் பாவம் எல்லாத்தையும் சேர்த்து மாத்தி ஃபைனலாக இந்த வருஷனுக்கு கொண்டு வரதுக்குள்ள அது ஒரு லைனே எழுதியிருந்தேன். பாதை முடிந்தால் புது பாதை தேடி நடந்திடு, பயணம் முடிந்தால் சிரித்து உறங்கிடு. அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் போயிட்டே இருங்க, வேற ரோடு காட்டு தான் போங்க, உங்களுக்கு எங்கெல்லாம் போகணுன்னு தோண்டு போங்க. உங்களுடைய பயணம் முடிகிறப்ப நீங்கள் சிரிச்சுட்டு நான் எல்லாம் எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான நம்மளை ஜெயிச்சு எடுக்கிற ஒரு இடம். ஸோ அப்போ நம்ம வந்து சாவை பார்த்து பயப்பட மாட்டோம். கண்டிப்பாக. இப்போ நாங்கள் எல்லாருமே நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தோம். எல்லாருமே ரஜினிகாந்த் ஆகிட முடியுமா? இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜேர்னியை வந்து யூஸ்லெஸ்ன்னு கூட இல்லை. எவ்வளோ பண்ண முடியுமோ எனக்கு பிடிச்சதை பண்ணேன், அதுவே ஒரு பெரிய சாதனை தான். கண்டிப்பாக ஒரு பெரிய சந்தோஷம் தான். கண்டிப்பாக சார். சார் சொல்லிகிட்டே இருந்தார். அந்த இன்னொரு கிளைமேக்ஸ் வந்து எனக்கு அது ரொம்ப நான் போய்ட்டிக்காக எழுதின ஒரு கிளைமேக்ஸு. ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது என்னால் கொடுக்க முடியல அந்த கிளைமேக்ஸ். இன்றைக்கி அதுக்குள்ளே ஒரு சாங் இருந்துச்சு, அந்த சாங் அதை என்னால் பண்ண முடியல. ஸோ அந்த கிளைமேக்ஸ் மென்ஷன் பண்ணது அதுதான். அது ஆக்சுவலாக ஒரு நம்மளை ரசிக்கிற ஒருத்தவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். பாடாத ஒரு பாட்டு சார். நம்மளை ரசிக்க ஒருத்தவங்க ஒன்றும் இல்லை. இப்போ நான் என் பையன் வரைஞ்சிட்டு இருக்கேன், சூப்பராக வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த மொமெண்ட்டே அவனுக்கு முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக அவனுக்கு அது ஒரு சந்தோஷம் இல்லையா? அதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஸோ அந்த வைல்ட் கார்ட் சாங்கில் நான் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ஃபைனலில் எப்படி இருக்கும்னா அது ஆக்சுவலாக இன்னொருத்தரோட வேலிடேஷனும் அது எதிர்பார்க்காது. It can be you. I was about to say அது நீங்களே உங்களை enjoying it, appreciate பண்றது இல்ல. நான் நல்லா பாடுறேன் அப்ரிஷியேட் பண்றதும் இல்லை, நான் பாடுறேங்கிறதே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஓகே, அடுத்த கட்டம் அது அங்கதான் இருந்தது. ஓகே, இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் லிமிடேஷன்ல எப்படி மாட்டிக்கிட்டோம். ஆனால் சமூகம் வந்து இப்படி மாறிடுச்சு. லைக் ஒரு ஷார்ட்ல கூட கல்ச்சுரல்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஸ்கூல் பிடி மாஸ்டர் அவர் தான் கல்ச்சுரல்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஜெயிச்சவங்கலாம் ஸ்டேஜில் இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து தோற்று போயிட்டோன்னு சோகமாக இருக்கிற பசங்க கிட்ட தான் போய் நிற்பார். ஓகே. ஸோ அது வந்து ஆயிடுச்சு, அந்த 1 2 3 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் அப்படி வச்சுருந்தேன். அது அவங்களுக்கு முக்கியம். நான் அங்கே போகல, ஜெயிச்சவங்க கிட்ட போகல, இங்கே வந்தேன். இவரே அப்படி தான். இவர் ஜெயிச்சவர் கிடையாது. வாழ்க்கையில் என்ன பிடி மாஸ்டர் ஏதோ ஒன்று பண்ணுவார். அவங்க அப்பாவும் திட்டே இருப்பார். அது என்ன ரிட்டையர் ஆன ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து இவன் வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் எழுந்திருந்தேன், பெரிய ஆஃபீஸராக இருந்துக்கலாம் அப்படி இப்படின்னு. ஆனால் இவரோட வழியே வேற. இப்போது அந்த ஒரு எண்டிங் பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்க, அதுலேயே தெரியுதுச்சு அது மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதை தாண்டி இந்த எண்டிங்லும் கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. இந்த எண்டிங் வந்து என்ன சொல்கிறது, இதில் வந்து இன்றைக்கி சமூகம் தேடுற ஒரு ஹோப் இருக்கும். இந்த எண்டிங்கும் ஒரு இதுவும் நல்லா இருக்கு. சமூகம் தேடுற ஒரு ஹோப் இருக்கும். ஆனால் அந்த எண்டிங் வந்து படத்தோட சோல் அங்கே தான் இருக்குது, படத்தோட அந்த கரு அங்கே தான் இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அந்த எண்டிங் மைண்டில் வந்து போகுமோ, அது இருந்திருக்கலாமோ? அதை ரெண்டு தடவை சொல்லுங்க. எனக்கு ரொம்ப அது சொல்லிட்டே இருக்கு. அது நாங்கள் அதை சொல்லலை, வாய்ப்பு கிடைச்சா அது அன்கட் ஒன்று ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா பார்ப்போம் கண்டிப்பாக எல்லாருமே. அண்ட் மெல்லிசை படம் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு படமாக ஒரு டைரக்டராக உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது, என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்தது சார்? பொறுமையை கற்றுக் கொடுத்து. நானும் அதை சொல்லுவேன். ஓகே, அந்த ட்ராவல் சொல்கிறீங்களா அவ்வளோ இயர்ஸ் அப்படின்றது? ஆமாம், அந்த பொறுமை என்னென்னா, இப்போ நான் சொல்கிறேன்ல, எனக்கு இந்த ஜேர்னி பிடிச்சிருக்கு, நான் ஜாலியாக இருக்கிறேன். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, என்னை சுற்றி ஒரு குடும்பம் இருக்குது, அவங்கள நான் ஃபீட் பண்ணணும், அவங்கள நான் சஸ்டெயின் பண்ண வைக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா?
ஸோ அந்த 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 நிஜம் அந்த ரியாலிட்டி என்னை திருப்பி உள்ளே இழுத்துரும். என்னால் இந்த நானே சுத்த முடியாது இல்லையா. நான் இப்போ நானும் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றப்ப நானும் ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்ற மாதிரி இருக்க முடியாது. ஸோ அதுக்கும் இதுக்கும் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய டைம் ஆகுது ஒவ்வொரு விஷயத்துக்கும். இப்போ நான் வந்து ஒரு ரீஷூட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 3 நாள் ரீஷூட்டுக்கான காசு சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 6 மாதம் ஆயிடுது. உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ அந்த 6 மாதத்துக்கு நான் எனக்கு அந்த முதல் நாள் அந்த சீன் எப்படி வேணும்னு தோணனோ அதே வீரியத்தோடு அந்த 6 மாதம் நான் சம்பாரித்து அதை 6வது மாதம் ஷூட் போகிறப்ப அதே வீரியம் எனக்குள்ளே இருக்கணும், அதை நான் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அத்தனை நாள் நான் அதை தூக்கிட்டு போகிறேன் இல்லையா, அதே வீரியத்தோட அந்த பொறுமையை கற்றுக்கிட்டேன். ஓகே, ராஜன் சார் மாதிரி இந்த படத்தில் இருக்கிற ராஜன் சார் மாதிரி அவரும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக வச்சு நீங்கள் இந்த படம் தியேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 3 பேரும் சொல்லலாம். இப்போ உங்களுக்குள்ள ஒன்று ஆச்சு இல்லை, அது அவங்களுக்கு ஆகும் அந்த ஃபீல். ஓகே, நீங்கள் உங்களுடைய கனவு, உங்கள் பேரண்டிங், நீங்கள் இன்ஜினியரிங், நீங்கள் ஒரு உங்களுக்குள்ள ஒரு இன்டர்வியூலேயே நீங்கள் அந்த ட்ராவலுக்கு போயிட்டீங்கல்ல. ஸோ இது வந்து அங்கே இருக்க எல்லாருக்குமே போகும். ஸோ அவங்க எல்லாருமே உட்காந்து யோசிப்பாங்க, ஆமாம் இல்லை அப்படின்ட்டு. அவங்க பசங்களை ஒரு தடவை பார்ப்பாங்க, அவங்க பெரியவங்க தாத்தா பாட்டினா அவங்கள பசங்களை ஒரு தடவை பார்ப்பாங்க. இவன் கனவை தொலைச்சிட்டானோ, இவன் நம்ம தான் காரணமோ அப்படின்ற அந்த ஒரு ஒவ்வொருத்துக்குள்ள அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே சார், இப்போ அப்கமிங்கில் அடுத்து ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க? இதை நான் வெளியில் தள்ளு. ஓகே, ரொம்ப நாளாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஓகே, இதை வெளியில் தள்ளிட்டு தான் அது ஏன்னா மைண்டே ஒர்க் ஆகலை எனக்கு. ஓகே, ஏன்னா இது எப்படியாச்சும் எனக்கு ஆக்சுவலாக இந்த வெப்பம் குளிர் மழை வந்து நிறைய அவார்டு அடிச்சு, எனக்கே பர்சனலாக ஆக்டராக நிறைய அவார்டு வந்துட்டு எனக்கு நிறைய வந்தாங்க, படம் நடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்தாங்க. ஆனால் நான் எதுக்குள்ளேயுமே போகல, ஏன்னா இந்த படம் முடிக்கணுன்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன். ஸோ இப்போ வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஓகே, ஒரு 1 month இந்த போஸ்ட் பார்ட்டம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போகிறேன். திரும்ப அந்த ஆக்டர் டைரக்டர் அப்படிங்கிற இதுலேயே போகுமா, இல்லை பர்டிகுலராக நான் டைரக்ஷன் மட்டும் போகிறேன் அந்த மாதிரி? இல்லை, நான் மறுபடியும் சினிமா பண்ணுவேனான்றதே வந்து எனக்கு நான் அந்த கேள்விக்குள்ளே முதல்ல எனக்கு அதுக்கு ஒரு நேரம் வேணும். என்னென்னா இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது, நான் ஒன்று பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி சினிமா வேறையாக ஒன்று மாறி இருக்குது. இதுக்குள்ளே நான் எங்கே நிற்க போகிறேன்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைச்சா தான் என்னுடைய அடுத்த படத்துக்கு போவேன். ஏன்னா ஒரு 15 years பேக் சினிமா இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இது வேறு ஒன்றா மாறி இருக்குது. ஸோ இதில் நான் எங்கே நிற்க போகிறேன்ற பதில் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும். அது வந்தால், ஏன்னா நான் வந்து சும்மா நான் போய் பண்ணுவேன்னு பண்ண மாட்டேன், எனக்கு பிடிச்சா தான் பண்ணுவேன். ஸோ எனக்கு அது எனக்குள்ளே தோணணும், அப்போ தான் நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன் அடுத்தது. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுக்கணும். ஏன்னா அதை நான் பண்ணால் தான் எனக்குமே வந்து என் கூட வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அது வந்து ஒரு நியாயமாக இருக்கும். நான் ஏதோ ஒரு கடமையாக பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஹெச்ஆரில் இருந்தேன், நான் அதே போய் பண்ணிடுவேன். 9 to 6 டெஸ்க் ஜாபே பண்ணிடுவேன். நான் இங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. நான் இங்கே வரணுன்னா அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், அது எனக்கு பிடிச்சிருக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், அடுத்தடுத்து நல்ல படங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் என்ன இருக்குது உங்களுக்கு சார்? இருக்குது, பட் நத்திங் கன்ஃபார்ம். நான் கொஞ்சம் ஒரு 1 year பிரேக் எடுத்துட்டேன். ஸோ ஐ ஹாவ் டு கம் பேக். எங்கள் எல்லாருக்குமே அந்த ஸ்பேஸ் தேவைப்படுது. ஏன்னா இன்றைக்கி சினிமா வேறே ஒன்று மாறி இருக்கு. நாங்கள் பார்த்த சினிமா கொஞ்சம் வேறு, ஒரு 15 years பேக் சினிமா வேறு. இன்றைக்கி அது வேறு ஒரு டைமென்ஷன் தான் போயிருக்கு. அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் வேணும். அந்த ஸ்பேஸ் தேவைப்படுது எல்லாருக்குமே. இன்றைக்கி ஆர்ட் ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஓகே, அது நாங்களாம் கொஞ்சம் அந்த ஆர்ட் ஃபார்ம் ரசித்து பண்ணுற ஆட்களுக்கு வந்து ஆர்ட் ஃபார்ம் கம்மியாக இருக்கும்போது அப்போ இதில் நம்ம எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இது இவங்ககிட்ட கூட நான் ஒரு 8 months பேக் ஃபோன் பண்ணப்போ அவங்க வந்து தேட்டர் பிளேயில் இருந்தாங்க. ஸோ தட் இஸ் வேர் ஷீ இஸ். அது அவங்களுக்கு அங்கே ஒரு நிம்மதி இருக்குது. அந்த ஒரு ஸ்டேஜ் பிளேயில் வந்து அவங்களுக்கு அது ஒரு நிம்மதி இருக்குது. ஃப்ரான்ஸில் அவங்க ஒரு டூர் மாதிரி போயிருந்தாங்க போல். ஸோ அதான் அந்த ஒரு ஸ்பேஸ்க்காக தான் வெயிட்டிங். ஓகே சார், உங்களுக்கு நீங்களும் அதே தான், எல்லாருமே அப்படி தான் இருக்கும். எங்கள் ஜென்ரேஷன் நான் தான் சொன்னேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஜென்ரேஷன். ஏன்னா உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் ஆகிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்தப்போலாம் டெக்னாலஜியே மாறிடுச்சு. நாங்களாம் Arri 3 ட்ரன்னு ஓடுற ஒரு ஃபிலிமில் ஓடுற கேமராவில் நடித்தவங்க. அதுக்குள்ள ட்ரன்னு நின்றுச்சு. நான் எல்லாம் வந்து 435 வந்த உடனே சவுண்ட் நின்றுச்சு. ஆக்ஷன் சொன்னால் நான் சும்மா நிற்கிறேன்.
சார் ஆட் பண்ணுங்க சார், என்ன ஓடவே இல்லை கேமரா, இப்போ ஓடிட்டு இருக்கு சார் ஆல்ரெடின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமா இப்பவும் அன்சிங்காக இருக்கிற ஆக்சுவலி சொல்ல மாட்டேங்கிறான். மாறுறதுக்கு டைம் ஆகுதுல்ல. இட்ஸ் வெரி டஃப், பட் அடாப்ட் ஆகணும், வேற வழியே இல்லை. பட் அதை அகேன் இந்த கேரக்டர் ராஜன் மாதிரியே அது அந்த நோக்கி போகிறதே வந்து ஒரு ஜேர்னி தான். இப்போ அதான் அப்பவும் சொல்லிட்டு இருந்தேன், பெரிய பட்ஜெட் படங்கள் ஓடுது, இப்போ வருது ஓடுது, அவங்க ஓடுற ஒரு அந்த பிஸ்னஸ் மாடல் செட் ஆயிடுச்சு. நடுவில் இருக்கிற படங்கள் மிட் பட்ஜெட் படங்கள் தான் ரொம்பவே அடிப்படுது இப்போ. இல்லை நம்ம வந்து என்ன பண்ணணும், ரொம்பவே இண்டிபெண்டாக ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்கள்ல எடுக்கணும். தட்ஸ் அவுட் ஆஃப் ஷியர் பேஷன். அந்த பேஷன் இருந்தால் படங்கள் எடுக்க முடியும். பட் அங்கே அந்த படங்கள் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸாக இருக்கும், பணம் எல்லாம் வராது, ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு இன்னொரு படம் பண்ணுறதுக்கு சம்பாதிச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையோட நம்ம வந்து பண்ணணும் படங்கள். இல்லைன்னா பெரிய படம், பெரிய காசு போட்டு பெரிய காசு எடுக்கணும். அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு சினிமாவுக்கு வர்றவங்களும் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் வரணும். இப்போ அன்னைக்கு சினிமாவுக்கு இன்னைக்கு சினிமாவுக்கும் நிறைய மாறிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் சினிமா அப்படின்ற இது மட்டும் டிஃபைன் பண்ணுங்க. டெஃபினெட்லி நான் வந்து எப்பவும் அதை சொல்லிட்டு இருப்பேன், சினிமா வந்து பீப்புள்ஸ் மீடியம். ஏன்னா அவங்க பார்த்தாதான் வந்து அது கம்ப்ளீட் ஆகுது அந்த சைக்கிள். ஸோ சினிமா வந்து ஆடியன்ஸ் இல்லாமல் இல்லை. அண்ட் இதுக்காக நம்ம படம் பண்ணுறோம், இது வெறும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிஸ்னஸ் மாடல், இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார்ம் டூ. ஸோ பீப்புளோட வாய்ஸ் இது. ஸோ அன்லெஸ் இட் பிகம்ஸ் பீப்புள்ஸ் வாய்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சினிமா கம்ப்ளீட் ஆகாது. ஆமாம், வெறும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கலாம், பட் ஸ்டில் அது ஜனங்களோட வாய்ஸ் ஆகணும். இது இல்லாமல் ஆப்பரேஸ்டோட வாய்ஸ் ஆகணும். ஸோ வெறும் ஜனங்கள் மட்டும் இல்லை, அதில் ஒதுக்கப்பட்டவங்களோட வாய்ஸ் ஆகணும். ஓகே, இப்போது ஏன்னா அவங்க பேச்சு தான் நம்ம பேசணும்ல, அவங்களுக்கு தான் வாய்ஸ் இல்லை, அவங்களுக்கு தான் பணம் இல்லை, அவங்களுக்கு தான் பவர் இல்லை. பணம் பவர் இருக்கிறவங்கெல்லாம் என்டர்டெயின் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் பேசுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுவும் இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் அப்போ இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், பேசணும், ஜனங்க கூட அது இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா இது செத்துருச்சுன்னா ஜனங்க செத்துருவாங்க. கண்டிப்பாக ஜனங்களோட வாய்ஸ் செத்துரும், ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ் சினிமா. ஓகே சார். அதுவும் இல்லாமல் இது 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 இல்லாமல் போச்சுன்னா அரசியலும் மாறும். அந்த அரசியல் வந்து மக்களுக்கு எதிராக தான் இருக்கும், மக்கள் சார்ந்ததாக இருக்காது. மக்கள் வந்து வெறும் பொம்மைகளாக இருப்பாங்க, மேலே அவங்க அந்த பொம்மலாட்டம் மாதிரி நடக்க ஆரம்பிச்சோம். எப்போ நம்ம பக்கத்தில் இருக்க கதைகளை பற்றி நம்ம தைரியமாக பேச முடியுதோ, அதுக்கான குரல் கொடுக்க முடியுதோ, அப்போ வரைக்கும் நம்ம அரசியல் சரியாக இருக்கும். ஏன் தமிழ்நாட்டில் சினிமாக்காரவங்க அரசியலுக்கு வராங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே சினிமா இஸ் ஜஸ்ட் நாட் சினிமா, சமூக நீதி எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. கேள்வி கேட்குற ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து கையை வாங்கி இருக்கிறது வந்து தமிழ் சினிமா. ஸோ இங்கே யாரையுமே அப்படி வந்து அடிமைப்படுத்திட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அதை மீண்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி அது ஆக்சுவலாக டைரக்டர் பா ரஞ்சித் வந்து அந்த ரெவல்யூஷனை வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சு விட்டார். ஸோ அது எங்கேயோ போயிடுச்சு. இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான இப்போ நான் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு நாம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். நான் சொன்னேன்ல, இப்போ நான் படம் பண்ணிட்டு இருக்கோம், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்து நானும் என்னுடைய பிரதரும் ஒர்க் பண்ணோம். அது இப்போ 3 அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ அது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு படம் தான். ஸோ இங்கே வந்து யாருமே அப்படி தமிழ்நாடு இன்ன வரைக்கும் ஒரு சில பேரால் டச் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இங்கே சோஷியல் ஜஸ்டிஸ் சரியாக இருக்குது. அந்த சரியாக இருக்கணுன்ற போராட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் சரி இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கிவ் அப் பண்ண மாட்டாங்க. சூப்பர் சார், தேங்க்யூ. மெல்லிசை இந்த படமும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற படங்கள் எல்லாமே மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு எங்கள் டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சக்ஸஸ் ஆகணும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, அந்த ஜெர்னியில் போனால் போதும். அதில் யார் யார் வந்து பார்க்குறாங்களோ அவங்க கூட சேர்ந்து பார்ப்போம். கண்டிப்பாக சார், கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.